அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நல்ல ஒரு பாடலை பாடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் செய்தியாக கரெக்டாக 1/2 மணி நேரம் இருக்குது. எனக்கு என்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் நாம் இந்த நாளினுடைய செய்தியை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த வார செய்தியை சற்று ஞாபகப்படுத்தி அதனுடைய தொடர்ச்சி செய்தியாகவும் ஒரு சில புரிதலை நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமும் இருக்கிறது. ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அது நல்ல ஆலோசனையாக இருந்தபடினால் அது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் நாம் அறிந்து இந்த 3 வசனத்தை நிறைவு செய்யலாம் என்று சொல்லி நான் சிந்தித்தேன். 3 வசனத்தை நிறைவு செய்யலாம் என்று சொல்லும்போதே நிறைய பேருக்கு தெரியாது என்ன 3 வசனம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க. இல்லை, கடந்த வாரத்தில் நாம் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அந்த செய்தியினுடைய தலைப்பு யாருக்காவது தெரியுமா? யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஒரு 6 நாளுக்கு முன்னாடி நான் உன்னை சரிதான் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே ஞாபகம் இல்லையா? நான் உன்னை அறியவில்லை என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக செய்தியை நம்ம கேட்டோம். அந்த 3 வசனம் என்று சொன்ன யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன 3 வசனத்தை வாசித்தோம்? எந்த பகுதியில்? எஸ், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த 3 வசனத்தை மையமாக வைத்து அந்த 3 வசனத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நான் உன்னை அறியவில்லை. இன்றைய நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை இருந்தது, நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லி. ஆனால் நான் உன்னை அறியவில்லை என்று அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னதாக ஒரு நம்பிக்கையான வார்த்தை ஆண்டவர் அந்த 3 வசனத்தில் அதில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா, பரலோகத்தை என்னால் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் பார்ப்பதற்கு இயேசு என்னை அறிவாரா என்று வார்த்தையோடு நிறைவு செய்தோம். பரலோகத்துக்கு நான் போக முடியும் அப்படின்னு சொன்னா எதன்படி செய்யும் போது நான் பரலோகத்துக்கு போகலாம், அல்லது எதை செய்தால் நான் பரலோகத்துக்கு போகலாம் என்று யோசிக்கும் போது ஒரு வார்த்தை அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் வேறு யார் போவா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நாம் பார்த்தோம். அப்போ தேவனுடைய சித்தம் என்றால் என்ன, அந்த சித்தத்தின்படி செய்யும் போது பரலோக வாசல் எனக்கு திறந்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை இந்த நாளிலும் இந்த தெய்வ செய்தி மூலமாக நாம் கேட்க போகிறோம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய மைய கருத்து அதுதான். இயேசுவின் சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நான் வாழும்போது அந்த பரலோக கானானை பார்ப்பதற்கு நான் பாக்கியமான ஒரு மனிதனா என்பதை நாம் படிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்து நாம் அந்த சத்தியத்துக்குள் நடந்து செல்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் உம்முடைய வேதத்தை திறந்து நாங்கள் வாசித்த வசனத்தின் அடிப்படையிலும் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்த சத்தியத்தின் அடிப்படையிலும் இந்த நாளிலும் நீர் நம்பிக்கையான வார்த்தையும் கொடுத்து வைத்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையின் வார்த்தை என்ன, அந்த நம்பிக்கையான வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன ஒரு பரிசு அல்லது என்ன ஒரு பலன் இருக்கும் என்பதை இந்த வார செய்தியிலே எங்களோடு பேசுங்க. இருக்கிற சில மணித்துளிகளிலும் தேவனுடைய வார்த்தையை நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு பேசி அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு கேள்வி என்னென்னா, ரொம்ப பேசிக்காக, ரொம்ப ஒரு அடிப்படையின் சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? சில நேரத்தில் பாஸ்டர் ஆகாஷ் குரலுக்கு பதிலாக வேறு குரலும் வரும். நீங்கள் அதை என்ன செய்யுங்க, சகிச்சுக்கிட்டு தாண்டி வந்துடுங்கண்ணே. சில நேரத்தில் அப்படியே ஓசை வேறு எங்கேயோ போகும், உச்சரிப்பும் வேறு எங்கேயோ போகும். இருந்த போதிலும் நீங்கள் சற்று கவனமாக அதை கவனிங்க, சரியா? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா என்னென்ன பதில் வருதுன்றதை நான் பார்க்க போகிறேன். சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன?
ஓகே, அவருடைய பேச்சு நான் கேட்கணுன்றது தேவனுடைய சித்தம். சரி, வேற என்னம்மா? கீழ்ப்படிந்து, ஓகே, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தேவனுடைய சித்தம். சரி, வேற? ஓகே, எதை செய்வதற்கு, அதாவது எந்த காரியத்தை செய்யணும்னா அந்த காரியங்களை செய்வதற்கு முன்னாடி நான் ஜெபித்தேன்னால் அது தேவ சித்தம். சரி, வேற? அவங்களுடைய விருப்பம். ஓகே, நல்ல பதில். அவங்களுடைய விருப்பம். வேற? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? ஓகே, கொஞ்சம் பிபிலிக்கலாக ஆன்சர் வருது. பாஸ்டம்மா சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் பரலோகத்திற்கு கொண்டு செல்வது தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். வெரி குட். வேற ஏதாவது பதில் இருக்கா? வாசியுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. இந்த நாளில் எனக்கு உதவியாக நீங்கள் வாசிக்கணும். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 40வது வசனத்தை வாசிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் என்று பார்க்கும்போது நம்ம எல்லாவற்றையும் பார்க்கலாம். எல்லா விதத்திலும் எளிமையான விதத்தில் சொல்லும் போது, நான் இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது அவருடைய சித்தத்தின்படி இருந்துச்சு அப்படின்னா அது நன்மையாக இருக்கும். நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருந்து சொன்னால் அது என்னுடைய வாழ்வுக்கு நல்லதாக இருக்கும். நான் எந்த வேலையை செய்ய வேண்டும், எதை படிக்க வேண்டும், எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும், ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவாக நான் அறிந்திருந்தேன் என்று சொன்னால் அது தேவ சித்தத்தின்படி இருக்கலாம். இங்கே குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு பெரிய உண்மை இந்த வசனத்தில் மறைந்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். தேவனுடைய சித்தம் என்பது நான் நல்ல வேலையை செய்ய வேண்டும், இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பது காட்டிலும், நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை எனக்கு கொடுத்துறாரு அப்படின்னா, நான் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாகவும், நான் என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி பிரசங்கம் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த பிரசங்கத்திற்கும் முன்பதாகவும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான பாடம். அப்ப என்ன விஷயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது முதலாவது சித்தமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதலுடைய முதல் படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பதை மறக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு வாலிபன் விரும்புகிறான். அவன் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜரை என்ன செய்யறான் அப்படின்னா சந்திக்க போறாரு. அந்த மேனேஜரை அவரிடத்துல கேட்டாரு, நீங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஆமாங்க சார், கண்டிப்பா அந்த வேலையில இந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்யறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாராம். அப்போ அந்த நபர் சொல்றாரு, அந்த மேனேஜர் கொஞ்சம் சிரிப்பு தன்மையோடு சொன்னாரா, நான் இன்னும் உங்களை வேலைக்கு எடுக்கணும்னு முடிவே பண்ணல, அதுக்குள்ளே நீங்க வேலை செய்யணும்னு விருப்பப்படுறேன், அதாவது வர்றேன் அப்படின்னு சொல்றீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டாராம். முதலில் நீ அந்த நிறுவனத்தில் சேர வேண்டும், அதற்கு பிறகுதான் அந்த வேலை அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது தேவனுடைய விருப்பத்தின்படி நம்மால் போக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேலை எனக்கு தகுதியா என்பதை ஆண்டவர் முதலாவது ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் முதலிடம் இருப்பார் என்று சொன்னால், அல்லது தேவனை நான் முதலிடமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், எல்லா காரியமும் என்ன செய்யும், நல்ல விதத்தில் நடக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய, அதாவது தேவ சித்தம் என்று சொல்லும்போது அவரை ஏற்றுக்கொள்வது என்று நாம் பார்த்தோம். தேவனுடைய சித்தம், அது தேவ சித்தம் என்று சொல்லும்போது தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சிலர் பதில் சொன்னீங்க. மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 22 நாம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வித்தியாசம், நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட
நான் அந்த தெரிஞ்சு வைத்திருக்கிற இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படுகிறேன்னு சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு அந்த நபர் யாருன்னு தெரியும், அவர் ரொம்ப வருஷமா அந்த ஊருக்கு இருக்கிறாரு, அந்த மனிதன் என்ன சொன்னாலும் இந்த ஊர்ல என்ன செய்வாங்க மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து வைத்தது காட்டிலும், அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த ஊர் முழுவதும் கட்டுப்படுவார்கள் என்று சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்படிதானே? எனக்கு தெரியும் அப்படின்றத விட நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கிறோம். அப்போ அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு பதிவு பண்ணுகிறது. அப்போ வேதாகமும் இன்னைக்கு நிறைய நம்ம படித்து வேதாகத்தினுடைய ஞானம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், வசனத்தை மனப்பாடமா இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், பிரசங்கத்தை செய்யலாம். ஆனால் நமக்கு உண்டான கேள்வி என்னன்னா, நான் கேட்ட வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மாற்றத்தை செய்வதற்கு நான் அதை பயன்படுத்துகிறேனா என்பது இரண்டாவது சித்தத்தில் நமக்கு இடம் பெறுகிறது. ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் போறார், இந்த மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த நோயாளி என்ன செய்கிறாருன்னா டாக்டர்கிட்ட மருந்து வாங்குறாரு, மருந்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு. ஓ, இந்த மருந்து தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மருந்தினுடைய பயன்கள் என்ன, இதை சாப்பிட்டா எனக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு நல்ல அதாவது குணமாகும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் பார்க்குறாரு, படிக்கிறார். அந்த மாத்திரையினுடைய விவரத்தை படிக்கிறார். எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் அந்த மாத்திரையை அவர் சாப்பிடவே இல்லை. அப்போ அந்த பெயரை அறிந்து, மாத்திரையோட பெயர் தெரியுது, மாத்திரையினுடைய பயன்பாடு தெரியுது, இதை நான் சாப்பிட்டா எனக்கு எப்போ குணமாகும் என்ற விவரங்கள் தெரிந்து நான் அந்த மாத்திரையை சாப்பிடாமலே வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு சுகவீனத்திலிருந்து, அதாவது பலவீனத்திலிருந்து சுகவீனம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் எனக்கு என்ன செய்யும், சுகம் கிடைக்கும். நான் ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாத்திரையை சாப்பிடாம இருந்தேன்னா கடைசி வரைக்கும் எனக்கு என்ன செய்யாது, கண்டிப்பாக என்னுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்காது. அப்போ நான் தேவனை தெரிந்து வச்சிருக்கிறதுக்கு மேலாக நான் தேவனை அறிந்தது மாத்திரமல்ல, அந்த அறிந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது தான் அடுத்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். அடுத்த கருத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. For this is the will of God, your sanctification என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பரிசுத்தமாக்கப்படுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். தேவனுடைய சித்தம் பற்றி நாம் பேசும்போது என்ன வேலை பார்க்குறேன், என்ன படிக்கிறேன், எதை தெரிந்தெடுக்கிறேன் என்பதை காட்டிலும், ஒரு பெரிய ஊழியங்களை செய்தாலும் அல்லது அந்த சேவையை செய்தாலும் அவருடைய அந்த வார்த்தையின்படி நடக்காத பட்சத்தில் நான் அந்த விருப்பத்தை செய்ய முடியாது என்பதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இந்த சபையார்கிட்ட நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அதுதான். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியம் செய்கிறேன், ஆனால் அது எல்லாமே தேவனுக்கு உட்பட்டு, தேவனுக்கு பயந்து அல்லது தேவனுடைய அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் இருந்து தான் வருகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். 3வதாக இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 42 வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 42 வாசிங்க. தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கு, 4வது கருத்து பார்ப்போம். சரி, இந்த வார்த்தை யார் சொன்னா? லூக்கா 22:42 பேசின வார்த்தை யார் பேசியிருக்கிறா? இயேசு கிறிஸ்து பேசினார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்றார். இந்த வார்த்தை என்ன அப்படின்னா கீழ்ப்படிதலின் உச்சக்கட்டம் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கே அவருடைய சொந்தமாக சில தீர்மானத்தை எடுக்க முடியல இந்த விஷயத்தில்.
அவர் கேட்குறாரு, என் சித்தமா உமது சித்தமா அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்போ அந்த கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த சித்தத்தில் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் நீங்களும் நானும் அந்த சித்தத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை மறக்கக்கூடாது. அவர் தேர்ந்தெடுத்தார், கடைசியில் என்னதான் தேர்ந்தெடுத்தார்? உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். நமக்கு பிடித்ததை செய்வது தேவனுடைய சித்தம் கிடையாது. நமக்கு வசதியானதை செய்வது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவன் விரும்புவதை செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு ஒரு பொருள் பிடிக்கும் அப்படின்றக்காக, ஒரு காரியம் பிடிச்சிருக்கு அப்படின்றக்காக நான் அதை செஞ்சேன், அதை செயல்படுத்தினேன் அப்படின்னா அது தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. சில நேரங்களில் மன்னிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம மன்னிக்க வேண்டிய குணத்தை வெளிப்படுத்தணும். விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் அங்கே வருது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும். பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த இடத்துல பாவத்தை விட்டு நாம் வெளியில் வர வேண்டும். பெருமையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நாம் பெருமையிலிருந்து, தவறான உறவுகளிலிருந்து வெளியே வரணும்னா மன்னிப்பு கேட்பது, இப்படி ஏகப்பட்ட குணத்தை சொல்லிகிட்டே போகலாம். நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தால் நான் அதை விடுபட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கை, நமக்கு பிடித்ததை விட்டுவிட்டு அவருக்கு வருவது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு பிடிச்சது இதுதான் தெரிஞ்சும் கூட எத்தனை பேர் நாம் அந்த வார்த்தையை, அந்த சத்தத்தை கேட்காமல் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிந்தும் அதே செயலை நான் செய்கிறவனாக இருக்கிறேனா? அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நாம் செவி சாய்க்கவில்லை. எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம், கீழ்ப்படியாமல் இருக்கிறது தேவனுடைய சித்தத்துக்கு மாறானதுன்னு ஒரே பாயிண்டில் முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தேவனுக்கு விருப்பம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு யோசனைகளிலும் அந்த விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு இந்த விருப்பத்தின்படி செய்யும். ஒருவேளை நேற்று தினத்தில் அந்த பாவத்தில் அது விழுந்துச்சு, ஆனால் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது அதை ஜபிக்கும் போது ஆண்டவரே உம்சத்தபடி என்னை நடத்தும் என்று சொல்லி ஒருவேளை அந்த வார்த்தையில ஜபிக்குது அப்படின்னு சொன்னா அதை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய விருப்பம், அவருடைய மனதை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வது அவசியம். ஆனால் இன்றைக்கு மாறாக நாம் தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக சக மனிதர்கள், நம்மோடு கூட இருக்கிறவங்க, பிறந்தவங்க, சொந்த பந்தம், வீட்டில் இருக்கிறவர்களாத்தையும் என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுத்துவதற்காக சில காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு விருப்பமா என்பதை யோசிச்சு பாருங்கள். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மீடியா டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நிறைய இணையதளங்கள் இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ தூரத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த நபர்களோடு நம்ம என்ன செய்வோம்? சேட்டிங் மூலமாக தொடர்பு கொள்ளுவோம். மெசேஜ் அனுப்பி அவங்கக்கிட்ட நட்பு உறவை வளர்த்து கொள்வது உண்டு. அவர்கள் ஒரு விருப்பத்தை கேட்டாங்க அப்படின்றக்காக யாருன்னே தெரியாது நம்ம என்ன செய்வோம்? இங்கே இருந்துட்டு பதில் சொல்லுவோம். எப்படி? உதாரணத்திற்கு நம்மளை ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது என்னுடைய ஃபோட்டோவை நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்ட அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்குறேன்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக புரியணும். எனக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என் பேச்சை கேட்குறீங்க அப்படின்ட்டு. அல்லது என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் இதன் மூலமாக அடையாளமாக நான் பார்த்துக்கிடுறேன். என்ன இப்படிப்பட்ட முறைகளும் சில நேரத்தில் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம இதில் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான், இது என் தேவனுக்கு விருப்பமான காரியமா? இந்த காரியம் என்னுடைய தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நடக்கிறதா என்பதை யோசிப்பது நம்மளுடைய அவசியமாக இருக்கிறது. 5வது காரியமாக, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆபிரகாம் வருகிறார். அந்த வார்த்தையை நம்ம பார்த்தீங்கன்னா சோதனையில் கீழ்ப்படிதல் என்று நான் ஒரு பெயர் வச்சுருக்கேன் அதில். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான காலம், தன்னுடைய பையனவே கொலை பண்ணுறதுக்கு, பலியிடுவதற்கு ஆயத்தமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாமும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஈசாக்கை பலியிடுவதற்கு எல்லாம் ஆயத்தம் செஞ்சாச்சு, கத்தியும் ரெடியாக இருக்குது. அந்த தருணங்களையும் தன்னுடைய மகன் கேட்குறான், அப்பா எங்கப்பா ஆடு எங்கே போச்சுன்னு கேட்குறான். அந்த நேரத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி அமைதியாக அவனை என்ன செஞ்சிட்டாரு? அமைதியாக்கிட்டாரு.
அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டினார். அந்த பலி இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. கத்தி வேகமாக பின்னோக்கி நிற்கிறது. ஏன்னா வேகமாக முன்னாடி வந்து குத்தணும், இந்த பலி செலுத்தணும். அது வேகமாக ஓங்கப்பட்ட அந்த கரமானது தன்னுடைய மகனை ஈசாக்கு மீது வேகமாக வரும் தருணத்தில் ஒரு நொடி என்ன சத்தம் வந்துச்சு? என்ன சத்தம் வந்துச்சு? பைபிள் வாசிக்கிறோம். என்ன டைலாக் அது வந்துச்சு? ஏசப்பா என்ன சத்தம் கொடுத்தாரு? உன் பிள்ளையாண்டன் மீது கையை போடாதே. ஒரு சின்ன சத்தம். இந்த சோதனையிலும் கீழ்ப்படுகின்ற தன்மை ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தவறுகள் செய்யறதுக்கு முன்னாடி அல்லது ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை நினைச்சு பாருங்க. ஒரே பையன், அந்த பையனும் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பையன், ரொம்ப வருஷமா, பல இந்த காலத்தில் சொல்லணும்னா யுகங்கள் போல சொல்லலாம், 100 வருடங்கள் கிட்டத்தட்ட, அப்படிதானே? அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு பையன், முத்தான ஒரு பையன், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பையன், அந்த பையனையும் கொல்றதுக்கு ஆண்டவரே சொல்றார், நீ பலி செலுத்து அப்படிங்கிறாரு. அந்த ஒரு நொடி அவனிடம் சொன்ன அந்த வார்த்தை அதுவரைக்கும் சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆபிரகாம் போல நம்ம ஒன்றும் பெரிய சோதனை இன்னும் என்ன செய்யல, சந்திக்கவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு அந்த சோதனையில் இருந்து நான் கீழ்ப்படினு சொல்லி கூட அவர் எதிர்பார்க்கல பெருசா. ரொம்ப எளிமையாக சொல்றார், 6 நாள் வேலை செய், 1 நாள் கோயிலுக்கு வாங்குறாரு. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நமக்கு? 10 பிரமாணத்தின்படி கடைபிடிங்கிறாரு, ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குல்ல? ஓய்வு நாள் சிறப்பம்சத்தை சொல்லும்போது அதில் சில முக்கிய ஆயத்தங்களை நீ முன்னாடியே வெள்ளிக்கிழமை செஞ்சு வச்சிருன்றாரு. ஆபிரகாம் காட்டிலும் பெரிய கஷ்டம் இல்லை? ஆபிரகாமுக்கு வந்த 1% சோதனைகள் நமக்கு வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாது. இப்படி வேதத்தில் எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். யோபு பக்தனை எடுத்து பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, தெரிஞ்சதை பற்றி நம்ம படித்து நம்ம மனசில் அதெல்லாம் ஒரு மெமரி மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அதன்படி செய்கிறதுக்கு மனசு என்ன செய்யலை அப்படின்னா, ஏக்கத்தை தரவில்லை. அதான் முதல் பாயிண்ட்லேயே பார்த்தோம், நான் தேவனை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அது பெருசல்ல. அவர் சொல்கிற வார்த்தையின்படி செய்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது அந்த சித்தத்தின் அடிப்படையில் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் அதையும் வாசித்தோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த சித்தம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படிதலுக்கு எல்லா பதில்களும் கிடைத்த பிற்பாடுதான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவசியம் அல்ல. எனக்கு எல்லா பதிலும், நான் கேட்ட கேள்விக்கு எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசமே இல்லை, நமக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஆபிரகாம் போல எந்த ஒரு ஆடும் கொடுக்கல, பலி செலுத்துறதுக்கு எந்த ஒரு வழி இல்லை. உன் பையனை தான் நீ பலி செலுத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து பலி செலுத்துவதற்கு அந்த இடத்துல வைக்கக்கூடிய தன்மை, அந்த பலிபீடத்தில் வைப்பதற்கு உண்டான மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சோதனையில் கீழ்ப்படிந்திருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை வருகிறத நாம் எப்படி தாண்டுகிறோம்? இன்னைக்கு பழி வாங்கிறது தேவனுடைய சித்தமா? அவர் சொன்னார் இல்லை, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் ஒரு இடத்துல போட்டிருக்கு. பழி வாங்க ஒருத்தன் செஞ்சுட்டானா திருப்பி செஞ்சிடணும், அது தேவனுடைய திட்டம் அல்ல. கடைசியாக மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 21-23 வாசிப்போம். தேவனுடைய சித்தம் என்றால் 6வது பாயிண்ட், இறுதி வரை நிலைத்திருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 21-23 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை தான் இன்னைக்கு பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான். அவருடைய மனம் எப்படியெல்லாம் நம்மளை வழிநடத்த விரும்புகிறதோ அந்த வகையில் நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் தேவருக்கு விரோதமாக வாழுகிறோம். அந்த விருப்பத்தை நம்ம செய்யலை அப்படின்னு அர்த்தம். 22வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். என்ன தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, நாம் அவர் பேச்சை கேட்காம இருந்தது தான் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். அவ்வளோதான். அவர் நாமத்தை சொல்லி தானே, கடந்த வாரம் நான் சொல்லிட்டேன், மறுபடியும் அதை நான் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் பேரை சொல்லி தானே நான் ஊழியம் செஞ்சேன், உங்கள் பேரை சொல்லி தானே, உங்கள் நாமத்தை பயன்படுத்தி தானே நான் இவ்வளோ நல்ல விஷயத்தை செஞ்சேன், இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என் பிதாவின் சித்தத்தின்படி, அப்போ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னத்தை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளோ அனுபவசாலியாக இருக்கலாம், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கலாம், புது புது காரியம் மனசில் ஏறலாம், யாருக்கும் தெரியாதது கூட இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாம் வெறுமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடைசி வரை ஓடியவன் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு கதை புஸ்தகம், அதில் ஒரு தலைப்பில் இதை பார்த்தேன், கடைசி வரை ஓடியவன் அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வரக்கிட்ட ஒரு செய்தி அப்படின்னு தெரிஞ்சிட்டு. ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அதில் ஒரு வாலிபன் என்ன செஞ்சான்னா, ஆரம்பத்துலேருந்து ரொம்ப வேகமாக என்ன செஞ்சான், ஓடிக்கிட்டே இருந்தான். மற்றவங்க எல்லாரும் அந்த ஒரு வாலிபனை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இவன் ஆரம்பித்த வேகம் கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. அவன் அந்த பாதி கிரவுண்டு, அந்த மைதானத்தை பாதி தொடும் அளவுக்கு அந்த வேகத்தை அவன் குறைக்கவே இல்லை. அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, என்ன அப்படின்னா, நிச்சயமாக நிச்சய பரிசு எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. அவன் பாதி வழியில் போகும்போது, சரி நம்ம கூட ஓடி வர்றவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஓடி வராங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெதுவாக போனாலும் பிரச்சனை இல்லையே என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. அவன் வேகமாக ஓடினான். பின்னாடி இருக்கிற நபரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தான். அவனோடு ஓடி வந்த நண்பர்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. அந்த தூரத்தில் இருந்த ஒரு சிந்தனை அவனுக்கு என்னதாக தோன்றினது என்று சொன்னால், பார்த்துக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம், நம்ம கூட ஓடி வரவங்க ரொம்ப தூரத்தில் ஓடி வராங்க, நான் மெதுவாக நடந்து போனால் கூட நான் வெற்றியின் கோப்பையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மித்தனமான எண்ணங்கள், அவசர சிந்தனைகள், அந்த விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை தெரியாத நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்துச்சு. அவன் மெதுவாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் பாதி ஓடிட்டா, இன்னும் பாதி தான் இருக்கு. அவனோடு ஓட வந்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க. அவன் வேகமாக ஓடினவன் மெதுவாக ஓடி அந்த எல்லை நெருங்கும் தருணத்தில் மீண்டும் ஒரு விஷயம் திரும்பி பார்ப்போம், அவங்க எங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கிறான். அவன் திரும்பும் வேளையில் அவனை முந்தி எல்லோரும் சென்று விட்டார்கள். கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் ரட்சிப்பின் வாசலுக்கு தகுதியானவர்கள். இந்த ஆமை முயலுக்கு கதை மாதிரி தான் இருக்கு, அப்படிதானே? எத்தனை பேர் நம்ம ஆமை என்று நாம் நினைக்கிறோம்? நம்மளை முயல் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் முயல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நாம் இன்னும் முட்டாளாகத்தான் இருக்கிறோம். நான் ஆமை என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிந்தித்து பார்ப்போம். இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்குது. ஊழியம் மட்டும் போதாது, அறிவு மட்டும் போதாது, அற்புதம் செய்கிறது மாத்திரம் போதாது, சபைக்கு வருவது மாத்திரம் போதாது, பெயர் கிறிஸ்தவனாக இருப்பது போதாது, கிறிஸ்துவோடு உறவை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்பதுதான் மேன்மையான சத்தியம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. பேசப்பட்ட வார்த்தைகள் அங்கங்கே சிதறி இருந்தாலும் நமக்கான சத்தியத்தை அவர் இன்று கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். உம் சித்தம் தேவா என்னை நடப்பியும். அந்த வார்த்தை நம் இதயத்தில் எப்பொழுதும் வரட்டும். அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு சோதனையில் அகப்பட்டாலும் சரி, பெரிய சோதனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் சரி, நாம் அவருடைய பாதத்தில் நெருங்குவோம். கர்த்தர் உங்களை மனையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.